டிராகுலா அன்டோல்டு 2024 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டபுள் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் வார் மூவி. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்தில் வில்லன் இந்த சின்ன பசங்களெல்லாம் ஒன்று சேர்த்தி அவங்களுக்கு போர் பயிற்சி கொடுத்து அவங்கள அடிமையாக்கி தன்னுடைய படையில் சேர்த்துக்கிறான். தன்னுடைய படையை வலிமை வாய்ந்ததாக வச்சுக்கிறான். இப்போ அவனுடைய படையில் நம்ம ஹீரோ இருக்கார். அவர் மிகச்சிறந்த ஒரு போர் வீரராக இருக்கார். அவரை பார்த்த உடனே எல்லாரும் பயந்துக்குவாங்க. அப்படியேப்பட்ட ஒரு போர் வீரராக நம்ம ஹீரோ இருக்கார். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவர் வேற ஒரு நாட்டுக்கு போய் அங்கே தன்னுடைய ஃபேமிலியோட அப்படி ஜாலியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா வில்லன் மறுபடியும் நிறையா சிறுவர்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோகிட்ட கேட்குறாங்க. அந்த சிறுவர் பட்டியலில் ஹீரோடைய பையனும் அதில் இருக்கான். உடனே இதனை எதிர்த்து எப்படியாவது வில்லனை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போராடுறாரு. இப்போ இறுதியில் அவர் நினைச்சபடி வில்லனை எதிர்த்து போராடினாரா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் சும்மா வேற லெவலில் இருக்குது. ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் சும்மா தரமாக இருக்குது. அதேமாதிரி படத்தோட லொக்கேஷன் அருமையாக சூப்பரான ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. நினச்சி எல்லாமே சூப்பரான ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வில்லன் ஆகட்டும், ஹீரோ ஆகட்டும், அந்த பையன் அப்படி எல்லாமே வந்து செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பா மகன் இவனோட சென்டிமெண்ட் நமக்கு அப்படியே டச் பண்ணுது. ஏன்னா தன்னுடைய பையனை வில்லன் கேட்பான், எப்படியாவது தன்னுடைய பையன் வில்லன்றது போராடணும் அப்படின்ட்டு அவர் அப்படியே ஏகப்பட்ட அந்த பிளான்லாம் பண்ணுவார். ஒன் மேன் ஆர்மியாக குறிப்பாக போராடுவார். ஏன்னா வில்லன் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஆள். ஏகப்பட்ட அவங்கள்ட்ட படைபலம்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அவனை எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிங்கிற லெவலில் ஹீரோ ஒன் மேன் ஆர்மியை எப்படி தன்னுடைய புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணி வேம்பையராக மாறி வில்லன் எப்படி அழிக்கிறாரு அப்படிங்கிற அந்த சீன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. அது ஃபஸ்ட் ஹாஃப்லாம் சும்மா தரமான ஒரு சம்பவமாக இருக்கும். அந்த ஹீரோ அந்த வில்லனை எதிர்க்கக்கூடிய சீன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு செம்மையான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ நமக்கு கொடுத்துருக்காங்க. சினிமோகிராஃபி கலர்ஃபுல்லான விஷயம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தரமான ஒரு விஎஃப்எக்ஸ் காட்சிலாம் தரமாக இருக்குது. அதேமாதிரி படத்தோடைய பியூஜியம் மியூசிக்லாம் தரமாக இருக்குது. இப்படி படத்தில் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃபில் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் அவங்க விட்டுட்டாங்க. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி கதைகள் ஹாலிவுட்டில் ஏகப்பட்ட படம் வந்துருச்சு. அதே மாதிரி ஜேர்னல் தான் இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. அதனால் படம் பார்க்கும்போது நமக்கு ஒன்றும் பெருசாக தெரிவிக்கல. செகண்ட் ஹாஃப்லாம் சுத்தமாக என்னடா நிறைய சீன்ஸ் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. பார்த்து பழக்கப்பட அதே சீன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து நான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த படத்தை ஒரு பெரிய ஹைலைட்னு சொல்லலாம். மற்றபடி செகண்ட் ஹாஃப்லலாம் பெருசாக ஒன்றுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலி பார்த்தீங்கன்னா படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் ஓரளவுக்கு இருக்குது. அதனால் ஃபேமிலியோட பார்க்காம வேண்டாம் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. மொத்தத்தில் படம் சூப்பராக சுமாராக இந்த படம் ஓரளவுக்கு ஒன் டைம் வச்சுருந்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவிகள் உங்களோட உங்கள் கவி பாரதி.